ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டானோ நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ ரிவார்ட் கேரண்டீடா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவார்ட்ஸ் வந்து கேரண்டீட். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிவார்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்நெட் எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்நெட்டில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, புது நெட்ஒர்க்ஸோட ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்ட்ராப் த்ரெட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மாறன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க டெஸ்ட்நெட் எப்படி அட்டன் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நாமி அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கார்டானோ பிளாக்சனுடைய வாலெட் வந்து இது. சரிங்களா? ஸோ சொலானாக்கு ஃபேண்டம் மாதிரி இந்த கார்டானோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஆட் டு க்ரோம் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுடைய க்ரோமில் ஆட் ஆகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நாமி எக்ஸ்டென்ஷனை தேடினீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு புது வாலெட்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை பழைய வாலெட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் புது வாலெட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபாஸ்ட் ஃப்ரேஸ் லென்த்துன்னு இருக்கா, நம்ம 24 words கொடுத்து சூஸ் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் லைனாக நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் போட்ட உடனேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேமு, அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரியேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரியேட்டிங் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நாமி வாலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய நாமி வேலெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரோபோட் படமாக இருக்கா, அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டுட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத போய்க்கோங்க. அந்த இடத்துல நெட்ஒர்க்ஸ்ன்னு இருக்குதா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் அப்படின்னு மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் பேக் அடித்து வெளியே வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க ஃபாசெட்டுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் டெஸ்ட்நெட் ஃபாசெட். சரிங்களா? ஸோ கார்டானோ பிளாக்சனுடைய அஃபிஷியல் டெஸ்ட்நெட் ஃபாசெட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்படின்னு இருக்குதா, அதை அதில் உங்களுடைய கார்டானோ அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸை பேஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே அப்படியே ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கட்டும், இதுவும் அப்படியே இருக்கட்டு. ரிக்வெஸ்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு 10,000 அடா டோக்கன் டெஸ்ட்நெட் அடா டோக்கன்ஸ் வந்து வந்துட்டு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த செட்டிங்ஸில் வந்து நெட்வொர்க் வந்து ப்ரிவியூவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட்டில் வேண்டாம், ப்ரிவியூவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ரிவியூ வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம இப்போ அந்த டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ண போகலாம். எதுக்கு ப்ரிவியூ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா அதில் தான் நிறையா ஃபாசெட் டோக்கன்ஸ் கிடைக்குது. டெஸ்ட்நெட்டில் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால தான் ப்ரிவியூவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க இப்போது டெஸ்ட் பண்ண போகலாம். ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிற சைட். சரி, இதை பார்த்தோன்னே யாரும் பயந்துட வேண்டாம். உங்களுடைய டெஸ்க்டாப் மோடை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நாமி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நாமி வேலெட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நீங்கள் வந்து அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாமி வேலெட்டோட கனெக்ட் ஆகிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த அடாவை அப்படியே வச்சுட்டு TEDYT அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்குதா, அந்த டோக்கனை கொண்டு வந்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 1000 அடா டோக்கனை வந்து நீங்கள் இந்த டோக்கனாக ஸ்வாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் நாமி எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகிரும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இன்னும் அதே இதை IUSDT அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்கா, அந்த டோக்கனை ஒரு 1000 அடா டோக்கனை நீங்கள் வந்து IUSDT அந்த டோக்கனாக ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே
இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், பாஸ்வேர்டு கேட்பாங்க, அதையும் போட்டு விட்ருங்க. உங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த DJEUDT இந்த டோக்கனையும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா டோக்கன்ஸுமே இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பூல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அந்த பூல்லேயே நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா DJEDT அப்படின்னு ஒரு பூல் இருக்குதா, அந்த பூல்லையும் அது மட்டும் இல்லாமல் அடா அந்த பூல்லையும் நான் வந்து இப்போ லிக்விடிட்டி ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த பூலை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பூல் ஓவர்வியூ அப்படின்னு ஒரு இடம் இருக்குதா, அந்த இடத்துல இன்க்ரீஸ் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 100 அடாக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம DJEDT ஆல்ரெடி அந்த டோக்கனை ஸ்வாப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அந்த 100 அடாவும் அது மட்டும் இல்லாமல் அந்த 20 DJEDT இந்த டோக்கனுக்கும் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அடுத்ததாக பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் லிக்விடிட்டி ஆட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம IUSD அதுக்கும் எப்படி லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள்கிட்ட ஒரு IUSD எத்தனை இருக்கும், ஒரு 1000 இருக்குமா, நீங்கள் வந்து ஒரு 100 அது மட்டும் இல்லாமல் 100 TADA அதுக்கு நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி உங்களால் எத்தனை இதில் லிக்விடிட்டி ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே லிக்விடிட்டி ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லிக்விடிட்டி ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெனிஃபிட்டு. எதுக்கு ப்ரோ நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ண சொல்கிறீங்க, எதுக்கு அதிகமாக ஸ்வாப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்நெட்டில் நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மல்டிபிள் அக்கௌண்ட் போட ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ அது எதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்வாப் பண்ணி லிக்விடிட்டி ஆட் பண்ணி லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த பாயிண்ட்ஸை பார்க்குறதுக்கு வழியே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பாயிண்ட் இருக்கோ அந்தளவுக்கு ஏர்ட்ராப் அதிகமாக கிடைக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ ஒரு அக்கௌண்ட் போடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரே அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 5 வாட்டி ஸ்வாப்பு 5 வாட்டி லிக்விடிட்டி ஆட் பண்ணி சரிங்களா. சரி இப்போ வாங்க எப்படி லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி செக்ஷனில் யுவர் பொசிஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க லிக்விடிட்டி எல்லாமே இதில் காட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பூல் ஓவர்வியூ அப்படின்னு ஒரு இடம் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிமூவ் லிக்விடிட்டி அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு 50% வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நாமிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிக்விடிட்டி ஆட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டோக்கன்ஸை ஸ்வாப் பண்ணணும், லிக்விடிட்டி ஆட் பண்ணணும், லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் டாஸ்க்கு. ஒருவேளை டிஸ்கார்டில் ஏதாவது ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் வந்து அப்படின்னா நான் வந்து நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிங்களா. பார்க்கலாம்.